ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இருக்கின்ற சகோதர சகோதரிகளே, இயேசுவை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்கின்ற அருள்வாக்கு வாசிப்பு வசனத்தோடு இன்றைய நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் அகமகிழ்கின்றேன். உயிர்த்த இயேசு சீடர்களுக்கு அளித்த மாபெரும் கொடைகளில் ஒன்று ஆசீர், அவருடைய உடனிருப்பு, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்பதாகும். இன்றைய நாளில் நாம் மீண்டுமாக யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து தியானிக்கிறோம். இயேசு உணவின்றி இருந்த மக்களுக்கு உணவளித்தார். சிறுவன் கொண்டு வந்திருந்த 5 வார்கோதுமை அப்பங்கள் 2 மீன்கள் வழியாக மக்களை அமரச் செய்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை மக்களுக்கு கொடுத்தார். எஞ்சிய அப்பங்கள் மீன்கள் 12 கூடைகள் எடுக்கப்பட்டன. இதன் வழியாக மக்கள் மகிழ்ந்தார்கள், அவரை அரசராக்க பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ தனியாக மலைக்கு சென்றார். அது முதல் பகுதியாக நாம் தியானித்தோம். 2வது நாளில் இயேசு தனியாக மலைக்கு சென்றவர். அவர் வருவதற்கு முன்னதாக இரவு நேரத்தில் சீடர்கள் படகில் பயணம் மேற்கொள்கிறார்கள். கடல் கொந்தளிக்கிறது. அலைகளின் சீற்றத்தினால் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது, நான் தான், அஞ்சாதீர்கள் என்று இயேசு அவர்களை சந்தித்தார். இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து இயேசுவிடம் மக்கள் மீண்டுமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை தேடி மக்கள் வருகிறார்கள். எந்த எண்ணத்திற்காக, எதற்காக என்கின்ற யதார்த்தமான கேள்விகளை நாமும் கேட்டோம் என்றால் அதுவே இந்த நாளின் செய்தியாகிறது. இயேசு புறப்பட்ட இடத்திலேயே, அந்த கரையிலேயே, இயேசு இருக்கின்ற இடத்திலேயே மக்கள் மீண்டுமாக கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே என்று இயேசு போகவில்லை என்பதையும் தெரிந்து கொண்டிருந்த மக்கள் அங்கு திரளாக கூடியிருக்கிறார்கள். ஆனால் அங்கு வந்தது அவர்கள் நோக்கம் என்ன, எதற்காக அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் என்பதை இன்றைய செய்தி சொல்லுகிறது. இயேசுவும் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அங்கு இல்லை என்பதை மக்கள் கண்ட காரணத்தால் இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு மக்கள் செல்கிறார்கள். அங்கு கடற்கரையில் இயேசுவை காண்கிறார்கள். கவனிக்கப்பட வேண்டியது, இயேசு கடற்கரையில் இருக்கிறார். மக்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்கிறார்கள். அக்கறையோடு கேட்பதாக தோன்றுகிறது, கரிசனையோடு கேட்பதாக தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அவருடைய அக்கறை எதன் மீது இருந்தது, யார் மீது இருந்தது, எப்படிப்பட்ட இயேசுவின் மீது இருந்தது என்பதை நாம் இங்கு புரிந்து கொண்டாக வேண்டும். அதனால்தான் இயேசு, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, அரும் அடையாளம் கடவுளின் வல்லமையை, ஆற்றலை புரிந்து கொள்ள தூண்டும். ஆனால் இவர்கள் எதற்காக இயேசுவை தேடி வருகிறார்கள்? அப்பங்களை வயறார உண்டதால் தான் தன்னை தேடி வருகிறார்கள் என்பதை இயேசு அறிந்தவராக அதை சொல்லுகிறார். அதனால்தான் அவர் தெளிவாக சொல்லுவது, அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், அழிந்து போகின்ற உணவுக்காக தன்னை நாடி வர வேண்டாம், மாறாக அழியாத உணவுக்காக மானிட மகனிடம் வாருங்கள் என்கிறார். இங்கு சொல்லப்படுகிற மற்றொரு மிக முக்கியமான வார்த்தை மானிட மகன், அழியாத உணவு. ஆகவே மானிட மகன் உங்களுக்கு அவ்வுணவை கொடுப்பார், ஏனெனில் தந்தையாய் கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்கிறார். தந்தையின் அதிகாரத்தை இயேசு பெற்றிருக்கிறார் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். இவ்வாறு அழியாத உணவு, மானிட மகன், தந்தையாய் கடவுள், இவற்றையெல்லாம் இயேசு சொன்னதின் பொருட்டு அங்கு வந்திருக்கின்ற மக்களும் எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்கிறார். இயேசுவை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். என்னுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வதாக இருக்க வேண்டும். இயேசுவே என் மீட்பர், இயேசுவே கடவுளின் மகன், இயேசுவே மானிட மகன், இயேசுவே அழியாமல் நான் வாழும் பொருட்டு எனக்கு உணவினை தருகின்றவர் என்பதை உணர வேண்டும். அதை அனுபவிக்க முயற்சிக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளின் செய்தியாக நமக்கு தருகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இயேசுவை குறித்து எனது நம்பிக்கை என்ன? இயேசுவின் அவருடைய நற்கருணை பற்றிய எனது நம்பிக்கை என்ன? இயேசு எனக்கு உணவளிக்கிறார் என்றால் அந்த உணவு நான் எத்தகைய எண்ணத்தோடு பெற்றுக்கொள்கிறேன், எத்தகைய மனநிலையில் நான் பெற்றுக்கொள்கிறேன், அதன் பிறகு நான் எப்படி ஜெபிக்கிறேன்? குறிப்பாக அன்புக்குரியவர்களே, திருப்பலியில் பங்கேற்கிறோம்.
திருப்பலியில் நற்கருணை பெற்று கொண்ட பிறகு நான் என்ன செய்கிறேன்? கடவுளை போற்றுகிறேனா? நன்றி செலுத்துகிறேனா? ஜெபிக்கிறேனா? கேள்வி கேட்டு பார்ப்போம். நற்கருணை நேரத்தில் ஜெபிக்க முயற்சிக்கலாமே. ஜெபங்களுடன் இறை ஆசீர். ஆமேன்.